நாளைய தினம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி. நம்முடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கு விநாயகருக்கு அபிஷேக பொருட்களாக கஸ்தூரி மஞ்சளும் சந்தனமும் வாங்கி கொடுக்கலாம். முடிஞ்சவங்க சந்தன காப்பு கூட செய்யலாம். லட்டு, கொழுக்கட்டை இதை நீங்கள் உங்கள் விநாயகர் பெருமானுக்கு நெய்வேத்தியமாக உங்கள் கையாலே செய்து நீங்கள் அவங்களுக்கு வச்சு வழிபாடு செய்யலாம். இது போல் செய்யும் பொழுது நிச்சயமாக விநாயகர் பெருமானின் அருளால் கடன் பிரச்சனை அனைத்தும் தீரும். இதே போல் நோய் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைய தினம் விநாயகர் பெருமானுக்கு சுத்தமான மலை தேனை வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுங்க. அபிஷேகம் செஞ்சதுக்கப்புறம் அந்த தேனை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து தினமும் வெறும் வயிற்றில் காலை 1 ஸ்பூன் வீதம் நீங்கள் அருந்திக்கிட்டு வாங்க. இப்படி செய்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் படிப்படியாக குறைவதை உங்கள் கண் கூட நீங்கள் உணரலாம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளன்று இந்த வழிமுறைகளை நிச்சயமாக நம்ம செய்யலாம். இது போல் செய்யும் பொழுது விநாயகர் பெருமானின் அருளால்